உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் தமிழ் புத்தாண்டையொட்டி ஏராளமான பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மீனாட்சி அம்மனுக்கு வைர கிரீடம், முத்துமாலை, தங்கப்பாவாடை உள்ளிட்டவை அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து சுந்தரேஸ்வரர் வைர வைடூரிய ஆபரணங்களுடன் வைர நெற்றிப்பட்டை அணிவிக்கப்பட்டு அருள் பாலித்து வருகிறார். இதேபோல் மதுரை சிம்மக்கல் ஆதிசொக்கநாதர் கோவில், செல்லூர் திருவாப்புடையார் கோவில், அகழ்வார் கோவில், திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், பழமுதிர் சோலை முருகன் கோவில் உள்ளிட்ட அனைத்து கோவில்களிலும் இன்று தமிழ் புத்தாண்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் கோபூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பசுவிற்கு சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்தனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள மேட்டுமருதூர் காளியம்மன் கோவிலில் 36ஆம் ஆண்டு பால்குடம் தீர்த்தக்குடம் எடுத்து பக்தர்கள் வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மூலவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தங்க கவசம், தங்கவேல், தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க 1008 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் உற்சவர் முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வானை தாயாருக்கு 1 லட்சம் லிட்டர் பால் அபிஷேகம், பஞ்சாமிர்தம், தேன், திருநீர் அபிஷேகம் நடைபெற்றது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை 1000 கால் மண்டபத்தில் உள்ள செங்கட்ராமர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் 1000 கால் தூண் மண்டபத்தில் பள்ளியின் மாணவிகள் பரதநாட்டிய நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது.